தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே, இன்னைக்கு ஈரானுடைய அப்பாஸ் அராச்சி அவர்கள் பேசியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை மறக்கலைன்னா எங்களுக்கு நீங்கள் செஞ்சதை நாங்கள் மறக்கலை, ஆயத்துல்லா கொமேனி அவர்களை நீங்கள் அடித்ததை நாங்கள் மறக்கலை, அது மட்டும் இல்லை இத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நெஞ்சமா, அதை எதையும் நாங்கள் மறக்கவும் இல்லை, அதுக்காக உங்களை நாங்கள் மன்னிக்கவும் செய்வோம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் ஒப்பந்தம்னு வந்துட்டா நாங்கள் எல்லாத்தையும் பழச மறந்துட்டு உங்களுக்கு சௌரியமாக போட்டு கொடுப்போம் நீங்கள் நினைக்க வேணாம். என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மில் இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது, அமெரிக்கா ஒருபோதும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரமாட்டான். அப்படியே வந்தாலும் ஆர்மோசியை வாங்கிப்பான், அதுக்கப்புறம் அணு ஆயுதத்தையும் தயாரிக்க விட மாட்டான். பத்தாவதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, காசாவில் பண்ணிட்டு இருக்கிறதையும் லெபனானில் பண்ணிட்டு இருக்கிறதையும் தான் ஈரான்லேயும் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. லெபனான் ஒரு வழியாக இருக்குது, ஏற்கனவே காசாவும் ஒரு வழியாக இருக்கு. அந்த மாதிரி நம்ம போயிருக்கக்கூடாதுன்னா நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எந்த இடத்துலையுமே சமாதானத்துக்கு போகக்கூடாதுங்கக்கூடிய ஐடியாக்குள்ளே இப்போ ஈரானுடைய தலைமைகளும் வந்துட்டாங்க. முக்கியமாக ஐஆர்ஜிசி அப்படி தான் வழி நடத்துகிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் என்ன வச்சுருக்கோம், கண்டிப்பாக செய்ய வேண்டியதை செய்வோம், பதிலடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நீங்கள் எங்களைய அடிக்கணும்னு நினச்சாவே போதும், நாங்கள் உங்களைய மத்திய கிழக்கு விட்டே வெளியேற்றதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் இப்போ யார்கிட்டையுமே பேச்சுவார்த்தையில் இல்லை, வெறும் ஓமான்கிட்ட மட்டும் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஓமான்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓமான்கிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் காசு வசூலிக்க போகிறோம், நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க, பாதி பாதி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, வர்றதை உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்குமே அது லாபம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான்கிட்ட நீ போய் பங்கு வாங்காத, அது பார்த்தா சர்வதேச கடல் பரப்புன்னு சொல்லிட்டு காசு வசூலிக்க கூடாதுன்னு சொல்லுன்னு சொல்லி ஓமான்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ச்சி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓமான் அமெரிக்காவை பகைச்சிட்டு வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு பயந்து தான் இருக்காங்க. கத்தாரை கூட தான் அடிச்சாங்க. அப்போ கத்தார் திருப்பி அடிச்சிருச்சா இஸ்ரேலை? அடிக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு அவங்களாம் பயந்துக்கிறாங்க. ஆனால் ஈரான் மட்டும் தான் பதிலுக்கு பதில் அடிக்கிறனால அதுக்கெல்லாம் பயப்படாம, நீ எதுக்கு அதுக்கெல்லாம் பயப்படுற, நான் உங்களுக்கு இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஹார்மோஸில் காசு வசூலிப்போம், அதை எதிர்த்து வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஓமான் பார்த்தீங்கன்னா இன்னும் துணிஞ்சு வரமாட்டேங்கிறாங்க. அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்தீஸ்களை வச்சு தரைவழியில் நுழையக்கூடாது அப்படிங்கிறதையும் வான் பண்ணியிருக்காங்க. அதாவது யாராவது நீங்கள் எல்லைக்குள்ளே நுழைய வந்தால் எங்களுடைய தரைப்படைகள் தயாராக தான் இருக்குது, காலை எடுத்து வைக்கணும்னு நினைச்சாவே நாங்கள் காலை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிரட்டியிருக்காங்க. இன்னும் எங்களுடைய வான் படைகளெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போருக்கு பின்னாடி ஏற்பட்ட அந்த இழப்புகளெல்லாம் மீட்டெடுத்துட்டோம், எல்லாமே செயல்பாட்டில் தான் இருக்குது. எதெல்லாம் அடிச்சிங்களோ அது எல்லாமே இப்போ மறுபடியும் தன்னுடைய பழைய இயக்கத்துக்கு வந்திருக்குது. அது ரயில்வே பிரிட்ஜஸ் ஆகட்டும், ஃபேக்ட்ரிஸ், ஐஆர்ஜிசியுடைய பில்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் போரிடுறதுக்கு தரை வழியாகவும் வான் வழியாகவும் இரண்டுலையுமே நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்பாஸ் அராச்சி அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அப்பாஸ் அராச்சி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முஜ்தபா கொமினி அவர்களை பார்க்கறதே ரொம்ப சிரமமாக இருக்குன்னு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதை உடனே எல்லாரும் பார்க்கறதே சிரமமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், அவர் இருக்காருன்னே தெரில, அவர் இறந்துட்டாரு, இல்லை அவர் கோமால போயிட்டாரு, அவரை அணுக முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வீடியோ எழுந்திருக்கு, முஜ்தபா கொமினி அவர்களும் அவங்களுடைய சகாக்களும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழசாக தான் தெரியுது, அது இப்போ எடுத்த ஃபோட்டோவா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அவர் உயிரோட தான் இருக்காரு. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா நஸ்ருல்லா ஆகட்டும், இந்த பக்கம் ஆயத்துல்லா கொமேனி ஆகட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை சந்திப்பாங்க. எப்படி சந்திப்பாங்கன்னா, ஒன்னா பொதுவாக மக்களை ஒரு இடத்துல கூட வச்சு அந்த இடத்துல சந்திப்பாங்க. இல்லாட்டினா பார்த்தா திடீர்னு அவங்களுடைய தொழுகை நாள்லாம் இருக்குமே, இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் திடீர்னு போய் என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசல திடீர்னு தோன்றி அந்த இடத்துல உரை நிகழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் அது வீடியோவை வெளியே வந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டினா ரெக்கார்டட் வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இவங்க இப்போ மக்களை சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு அப்புறம் இவங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல. காரணம் என்னன்னா, முஜ்தபா கொமேனி அவர்கள் ஆயத்துல்லா கொமேனி அவர்களை விடவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேற இடம் தேடிட்டு இருக்காங்க. எங்க இருக்காரு அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன பண்ணிடலாம், அசாசினேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2-3 தடவை நெத்தனியா மீடியாக்கே அறிவிப்பு கொடுத்தாரு. நாங்கள் முஜ்தபா கொமேனிக்கு தான்
குறி வச்சுட்டு இருக்கோம், அவர் தான் கிடைக்க மாட்டேங்கிறாரு, அவர் இருக்கக்கூடிய இடம் மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா அவர் அடிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில இவர் வந்து வெளியே தோன்ற போவதாகவும் ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்க முஜ்தபா கொமேனியும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து பார்த்தா முக்கியமான ஆள்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசியில இல்ல ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஃபேமிலியில யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா யாரும் இருக்க மாட்டாங்க. என்னதான் அப்பாஸ் அராச்சி அவர்களோ பெசக்சியான் அவர்கள்லாம் இருந்தாலுமே கூட ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஃபேமிலி தான் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வெளியே வரோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா விமான விபத்து, அதாவது வந்து ஏற்கனவே வந்து இந்த ஹார்மோஸ்ல அமெரிக்கா எங்களை உளவு பார்த்துட்டு இருக்கு, அது தேவையில்லாத வேலை, அந்த வேலையை விட்டுட்டு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நேத்து கூட அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஈரான். இதோட இந்த ஒரு மாசத்துல பல தடவை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் கேட்காம அங்க வந்து என்ன பண்றாங்க, சில பாதுகாப்பு கப்பலை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்பப்போ போர் விமானங்களை வச்சு வந்து ரவுண்ட்ஸ் வராங்க. இதெல்லாம் இல்லாம உளவு ட்ரோன்களை வச்சு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உளவு தகவலை திரட்டிட்டு இருக்காங்க. அப்படி திரட்டிட்டு இருந்த ஒரு ஹெலிகாப்டர் தான் வந்து காணோம். அதோட அதுக்கு முந்தின நாளே ஒரு ட்ரோனும் மிஸ் ஆயிருக்கு. இது ரெண்டும் எங்க போயிருச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேடுதல் வேட்டையில வந்து அமெரிக்கா இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஈரான் வான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பல MQ-9 ட்ரோன்களை எல்லாம் வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. அந்த மாதிரி இதையும் சுட்டு வீழ்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா சுட்டு வீழ்த்துறதுக்கு பதிலாக வந்து ஹேக் பண்ணி இறக்குனாங்க. அந்த மாதிரி ஹேக் பண்ணி கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரோனை இறக்கி அதுக்கப்புறம் அதை டிஸ்மேண்டில் பண்ணி அதில் என்ன வந்து இன்ஜினியரிங் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரியே இன்னொன்று பில்ட் பண்ணுறக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ட்ரோன்களை பொறுத்தளவுக்கு அமெரிக்காட்ட இஸ்ரேல்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன கண்காணிக்கக்கூடிய சாதனங்கள்லாம் இருக்குது. அதனால அந்த மாதிரி வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஹேக் பண்ணி கூட இறக்கியிருக்கலாம். அப்படி இல்லை கையில் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதை சுட்டு கூட தள்ளியிருக்கலாம். இது ஈரானுடைய வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திகள்லாம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் பக்கத்தால சவுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனை தான். என்னன்னா ஏமனுக்கும் சவுதிக்கு நடுவில் நடந்த பிரச்சனையில ஹவுதீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மக்கா ஹார்பர் பகுதியை வந்து அடிச்சிருக்காங்க. அது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சவுதியுடைய பேர் மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அது சவுதி தான் ஃபுல்லா அதை ரன் பண்றாங்க. அங்க வந்து சவுதியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் தான் அதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹார்பரை தாக்கியிருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அந்த ஹார்பரை எப்படியாவது வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அப்படி அந்த ஹார்பர் மட்டும் கைவிட்டு போச்சுன்னா அங்க அந்த ஏமனுக்குள்ள வர நிறைய பிசினஸ் அந்த பெரியா தான் வந்துட்டு இருக்குது சவுதிக்கு. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலு யார் கைக்கு வந்துடும்னா ஹவுதீஸ் கையில வந்துடும். அதுக்கு பிறகு சவுதிக்கு அது வழியாக வந்து கப்பலை அனுப்புறது கூட வந்து பாத்தீங்கன்னா சேஃப் இல்லாம போயிடும். இப்ப அதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்குதலை ஹவுதீஸ் முன்னெடுத்திருக்காங்க. சவுதியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் ஏமனுக்குள்ளேயே கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க.